விராதன் இறந்து விட்டான். விராதனை கொன்றதா? வனத்தில் வாழும் ஒரு சாதாரண மனிதர். அவர்களோடு ஒரு அழகியும் வந்திருக்கிறாள். ராமனின் மனைவி மிதிலையின் இளவரசி சீதை. சீதை சீதை சீதை. அவள் இலங்கையில் வாழ பிறந்தவள். அவளை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த சீதையின் மீது என்றும் சரி என் அண்ணன் ஒருவருக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. அந்த சுக்ரீவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும். அதனால் ராஜ்யமும் என்னுடையது, ரூமாவும் என்னுடையவள். இந்த வழியாக ருசிய முகமலைக்கு சென்று விடுங்கள். வாலியால் அந்த இடத்திற்குள் நுழைய முடியாது. அங்கு சுக்ரீவர் பாதுகாப்பாக இருக்கலாம். சுக்ரீவனை நான் உயிரோடு விட்டு விடுகிறேன். இந்த மலையில் வாழும் வரையில் நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன். லட்சுமணா, ஏன் உன்முகம் வாடியுள்ளது? பல வருடங்களாக இந்த வனத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரையில் அந்த மரம் நம் கண்களுக்கு தென்படவே இல்லை. அகத்தியர் இருக்கும் இடத்தை அதுதானே தெரிவிக்கும். பார்த்தீர்களா அண்ணா, நம் தேடல் முடிவிற்கு வந்துவிட்டது. நாம் அகத்திய முனிவரின் குடிலுக்கு வந்து விட்டோம். விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட தெய்வீக வில் இது. நீ ஒரு அம்பு எய்தினால் பல அம்புகள் இதிலிருந்து புறப்படும். இது என்ன மரமாக இருக்கும்? இதன் வேர்கள் பூமியில் இல்லையே. உன்னுடைய எந்த அன்பும் எந்த பாசமும் எனக்கு நீ சொந்தமாவதை தடுக்கவே முடியாது. எந்த உருவத்தையும் அழகையும் இளமையையும் வைத்துக் கொண்டு இத்தனை பெரிய பாவத்தை நீ செய்ய துணிந்திருக்கிறாயோ? வாழ்க்கை முழுவதும் வெட்டுப்பட்ட இந்த முகத்தோடு தான் வாழ வேண்டும். அண்ணா, என் மகன் சம்புகுமாரனின் உயிரையும் எடுத்து விட்டான் அண்ணா. நம்மை தாக்குவதற்கு அவர்களின் முழு சேனையோடு இங்கே வருவார்கள் என்று தோன்றுகிறது. யுத்தத்தில் வீரம்தான் வெளிப்பட வேண்டும், எண்ணிக்கை அல்ல.